ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போன வீடியோவோட பார்ட் 2 வீடியோ தான் இது. தென் அந்த வீடியோக்கு ஓரளவு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. தென் நான் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வேறு அப்லோட் பண்ணியிருந்தேன். தென் அதையுமே பல பேர் பார்க்காட்டி அதையும் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையுமே அவங்களால முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்னோட மொபைல் ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 வீடியோன்றதுனால ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புது மேப் அன்லாக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மேப்பில் தான் இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறது. ஸோ போன வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ என்ன வித்தியாசன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் அது என்ன வித்தியாசம்ன்றது நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போன ஷார்ட்ஸில் போட்டிருந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எந்த பஸ்ஸில் ட்ரைவ் பண்ண போகிறோம்ட்டு ஸோ நம்மளுடைய பஸ்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிரைவிங் போக போகிறோம். நல்லா இருக்குது, டபுள் டெக்கர் பஸ். ஓகே, தென் எங்கேருந்து எங்கே போக போகிறோம் என்றால் ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சுராபயான்ற இடத்துல இருந்து மகசார் ஸோ இங்கே தான் போக போகிறோம். ஸோ இடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு கடல் தாண்டி போகணும்னு தெரியுதா? பட் நானும் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தேன். கடைசியில் என்ன பண்ணாங்கன்றதை நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ உள்ளுக்கு என்டர் ஆகிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளேயர் விளையாடுற நேரம் நீங்கள் மோட்டில் பஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ பல பேருக்கு தெரியாது, அதனால தான் இதை நான் இப்போ ஷேர் பண்ணேன். தென் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் மல்டிப்ளேயர் விளையாடிருந்தேன். தென் மல்டிப்ளேயர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல பியோர் நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மல்டிப்ளேயர் ட்ரை பண்ணலாம். தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ரூம் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அந்த ரூம் மூலியமாக நீங்கள் எல்லாருமே கேமுக்குள்ளே இன்சர்ட் ஆகலாம். ஓகே, ஸ்டார்ட் ஆக போகுது, பார்க்கலாம் கைஸ் இந்தியான் டிரைவிங் எப்படி இருக்குன்னு. ஸோ ஹவுஸ் இஸ் ரெடிகர் கோவிங். ஸோ எல்லாருக்கும் நாள் எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு ஓகே, ஓரளவு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸ்கிப் பண்ணிடலாம். தென் நம்மளுடைய டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் கிராஃபிக்ஸ் ஒர்க் இதுக்கும் செக் பண்ணி கொள்கிறேன். ஏன்னா கிராஃபிக்ஸ் லேக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லேக் இருக்கிறதாலையுமே பல பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணி கொள்கிறேன், மாற்றிக்கொள்ளலாம். தென் ரோட் லிக்வேஷன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஷேடோவையும் ஆஃப் பண்ணிட்டு இதை மட்டும் ரெண்டையுமே ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஓகே, தென் இப்போ ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் லேக் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்டீரியர் போய் கொள்ளலாம். வெயிட்டு, எனக்கு ஒரு டவுட்டு இருங்க. இவனுங்க என்னத்துக்காக இதில் நின்று கத்திட்டு இருக்கானுங்க? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நிறைய நாளாக நான் யூஸ் பண்ணணும்னு யோசித்தேன். பட் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா பண்ணியே ஆகணுன்ற முடிவில் இருந்தேன். என்னது
ஏண்டா இப்படிலாம் பண்ணாதீங்கடா, நல்லாவே இல்லை. குட்டி சாத்தானுங்க வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஐ திங்க் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க விரும்பி வீடியோ எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஜேர்னியை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தென் நாம் இப்போ எங்கே எப்படி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, தெரியுமான்னு நினைக்கிறேன். ரூட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். பஸ்ஸோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100% வந்திருக்கும். தென் முடிஞ்ச வர 100%லே போவோம் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம், 100%ல் போய் முடித்தா பார்ப்போம். அதுக்கு எப்படியுமே சாத்தியக்கூறு இருக்காது. ஸோ இந்த பஸ்ஸோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 200 சம்திங் என்னோ போகும். ஓகே, ஆம்புலன்ஸ் போகுது, அதை குழப்பாமல் நாங்கள் ஒரு ஓரமாக போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவுமே குழப்பலாம். ஸோ இந்த வானத்துக்கு பின்னாடியெல்லாம் போயிட்டு இப்படி லைட் அடிச்சிங்கன்னா அவங்க நகர்ந்து போவாங்க. பட் இந்த ஆம்புலன்ஸ், போலீஸ்கார் இதுகளெல்லாம் கடைசி ஒன்றும் நகராது. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகும். ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நினைக்கிறீங்களா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பல பேருக்கு தெரியும் எனக்கு இந்த டிராஃபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஒத்து வராது. அதனால நான் அப்படியே அந்த லைட்ல இருந்து வெளியில போயாச்சு. உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொபைல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் இருக்குன்னா நீங்கள் இந்த கேம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஹெல்த் குறையலை. ஸோ நான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறது அதுதான். அந்த ஹெல்த் பார்த்தீங்கன்னா குறையாமல் எவ்வளோ நேரமாக உங்களால் ஓட முடியுமோ அவ்வளோத்துக்கு உங்களுடைய பஸ்ஸோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இருக்க ஸ்பீட்லேயே இருக்கும். உங்களுடைய பஸ்ஸோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா குறைய குறைய உங்களுடைய பஸ்ஸோட ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சோன்னு இருக்கும். ஸோ இதில் ஃபோன் அடிச்சு பார்ப்போமா? இதோ சிக்னலை போட்டான். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் நம்ம ரோடை விட்டு விலகிடுவான். அந்த பஸ்காரன் இங்கே எவ்வளோ நேரம் தான் இப்படியே சிக்னல் போட்டிருப்பான்னு தெரியல. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்டால் ஓவர்டேக் போடுறேன். ஓ, டோல்கேட் கைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நாடு விட்டு நாடு போகிறோம் இல்லையா, அதனால் நம்மளுடைய டோல்கேட் இதுதான். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கட்டி தான் போகணும். 1350 பே பண்ணிவிட்டு நீங்கள், எனக்கு தெரிஞ்சு இது போர்டர் தாண்டது எதுவும் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு டோல்கேட் இருக்குது. ஓகே, அங்காலே ரூட் இருக்கு. வா, ஓ, ஹார்பர் வந்திருக்கோம் இப்போதைக்கு. நல்ல விடயம்தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷிப்பில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ளால பிரிட்ஜெல்லாம் இல்லை, ஷிப்பில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். இதோ நிற்குது நம்மளுடைய ஷிப். ஸோ இனித்தான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டே இருக்குது. இருங்க வரேன். ஷிப்போட பேர்லையுமே அவனுங்க கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க.
வெயிட் பண்ணுங்க, அங்கே பாருங்க பஸ்ஸை பார்க்க. ஸோ கேஎம்பி பட்டீரா மேலியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலியோன்றது இந்த கம்பெனி, கேமோட கிரியேட்டிங் கம்பெனி தான், அது டெவலப்பர் கம்பெனி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி பிரிட்ஜ் தி நேஷன். ஓகே, பஸ்ஸை கொண்டு போயிடலாம் உங்களுக்கு. ஸோ இதில் தான் நீங்கள் பஸ் பார்க் பண்ணணும். ஜஸ்ட் பார்க் பண்ணிட்டீங்கன்னா ட்விஸ்ட் இதுதான். கப்பல்லாம் ட்ராவல் பண்ணுறது ஒன்றுமே காமிக்க மாட்டாங்க, அந்த வளமையாக கொடுக்குற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. வளமையாக கனெக்ட் பண்ணுறானுங்க, பண்ணட்டும். ஸோ இந்த ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியான்றதையுமே ட்ரை பண்ணணும். பட் எப்போ ட்ரை பண்ணலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் ஆக போகுது. ட்ரக் சிமுலேட்டர் டவுன்லோட் வேல்யூ ஆட் பாக்ஸ். ஓகே, இதில் பெருசாக ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. கொஞ்சமாக லேக் அடிக்கும். சொன்னேன் ரிட்டர்ன் டு பேசஞ்சர் ஸ்டேஷன். பஸ் எடுக்கலாம், கேமரா பார்க்கலாம்னு பார்த்தேன். பட் நான் இப்போ எப்படி வெளியில் போகிறது? இருங்க, நம்மளை அண்டர் கிரவுண்டுக்கு அனுப்பிட்டானுங்க. என்ன வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணுவோம். வெயிட் கைஸ், நம்முடைய கப்பல் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கால ஐயோ ஒரு செகண்டில் பயன்படுத்திட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்திருக்கலாம். இதுக்குள்ளே தான் பஸ் நிற்கிது. ஓகே, நான் ஒழுங்காக பார்க்கவே இல்லை எங்கே கேட் இருக்குதுன்ட்டு. ஸோ அதனால தான் வெயிட்டு. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே தான், பட் மாற்றிட்டாங்க. ஓகே, ஹார்பர்லேயே பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட வரும். ஸோ இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாமையோ சப்ஸ்கிரைப் பண்ணாமையோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ராப் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. சின்ன வீடியோ தான் இது. ஸோ 6350க்கு ஒர்க் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பஸ்ஸை 100% ஹெல்த்தோட அப்படியே கொண்டு வந்தாச்சு. ஓகே, தென் இந்த பஸ்ஸை மாடிஃபைலாம் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நான் மோட் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ யாருக்காச்சும் என்னோட மல்டிப்ளேயர் விளையாடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் விளையாடலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாரத்துக்கு லேட் ஆகும். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குமே 2 days எடுக்கும். ஏன்டா எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தென் அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ். ஸோ அவ்வளோதான், பாய்.